தனிமனித தற்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து. வணக்கம் மக்களே. இந்த காணொளி கடந்த மாதம் கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால ஒருங்கிணைக்கப்பட்ட களப்பயிற்சி வகுப்புல கால்காணி நிலத்துல விளைஞ்ச காய்கறி, பூக்கள், மூலிகைகள், கிழங்குகள், மானாவாரி பயிர்களோட விதைகளை சேகரித்து காட்சிப்படுத்தி இருந்தோம். அப்படி காட்சிப்படுத்தப்பட்ட விதைகள் குறித்த விளக்கத்தை அந்த பண்ணையோட உரிமையாளராக இருக்கக்கூடிய திரு தமிழினியன் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினார். இது மூலயமா அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு கால்காணி நிலம் போதும் நம்மளோட தற்சார்பு உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல ரக விதைகளை சேகரிக்கவும் முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்துது. இது போல ஒவ்வொருவரும் தனக்கான உணவு தேவையையும் விதை பாதுகாப்புக்கான சூழலையும் ஒரு கால்காணி நிலத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுன்றதை நம்மளால் இங்கே உணர முடியுது. வாங்க இது குறித்த முழுமையான காணொலியை நம்ம பார்க்கலாம். கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால வெளியிடப்பட்ட கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்களை உள்ளடக்கியது. இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னன்னா இப்போ முளைச்சி வந்திருக்கா, இது எத்துமே நட்டனா நல்லா வளரும். இதோட தாவரம் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட தாவரம். இப்போ வச்சிங்கன்னா வளரும், ஆனால் கிழங்கு இருக்காது. புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் அந்த தண்டை இப்போ கற்பூரவள்ளியில் உடச்சி வச்சாலும் வரும் இல்லையா, அந்த மாதிரி இதையும் உடச்சி வச்ச இடத்துல அப்படியே கிழங்கு கீழே சிறுகிழங்கு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது சிறுகிழங்குன்னா என்னது? நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது இது. நம்ம இது உணவுக்கும் சமைச்சு சாப்பிடுவோம். சூப்பராக. இது வந்து நிலக்கடலை. நம்ம இந்த எள்ளு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போட்டு அறுவடை பண்ணுது. சரி, நாட்டுக்கடலை தானே பாது? நாட்டுக்கடலை. அந்த சைஸில் இருக்கு. சைஸ் பார்க்கும்போது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கல்ல, இது மரவள்ளி கிழங்கு. ஐயா தான் கேட்டிருந்தாரு. ஐயா நீங்க கேட்டிருந்தீங்க எது நடணும் தெரியுதுங்களா? இது வந்து சாம்பல் இருக்கும். இந்த சாம்பல்லாம் நல்லா நடலாம். அதுன்னு இப்படி மேல ஸ்லாண்ட் கட் ஏதாவது கொடுக்கணும் அப்படி எப்படின்னு. இது வந்து ரெண்டு மெத்தட்ல இப்படி படுக்க வச்சிட்டாங்கன்னா இது அடியில் வேர் விட்டு இந்த முனையில் முளைப்பு வந்துடும். ஒரு சிலர் அப்படியே நடுவாங்க, இல்லை இப்படி நிற்க வச்சும் நடுவாங்க. அதாங்க இப்படி நிற்கிறது. கீழே ஸ்லாண்ட் இப்படி மேலே சாய்வா வெட்டணுமான்னு. சாய்வா வெட்டுறது வந்து அந்த இதுவுக்காக வெட்டுவாங்க, அந்த வீரில் விடக்கூடாதுன்றதுக்காக ஒரே வெட்டில் வெட்டுறதுக்காக அந்த மாதிரி வெட்டுவாங்க. அப்படி வெட்டினாலும் பரவாயில்ல, இப்படி வச்சாலும் இப்படி வெட்டினாலும் பரவாயில்ல. அந்த இப்போ வெட்ட சொல்ல என்னன்னா, இந்த விரிசல் விடக்கூடாது, அந்த பட்டை விடக்கூடாது. அந்த பட்டை பிரித்து விட்டோன்னா உள்ள காய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை வெட்டுறது அந்த ஒரே கிராஸை அப்படியே ஒரே வெட்டா வெட்டுவோம். இதை வந்து கட் பண்ணி வைக்கலாம். என்ன கிழங்கு? இது வந்து மரவள்ளி கிழங்கு இல்லைங்களா? இல்ல குச்சி கிழங்கு அது வேற, ரெண்டு ஒண்ணு தானே. அது வேற. இங்க வந்து மரவள்ளின்னுவாங்க, அந்த சைடு வந்து சேலம் அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடாது குச்சி கிழங்கு, சாப்பிடக்கூடாது. இது ஃபேக்டரிக்கு மட்டும் தான் அனுப்பும், பவுடர் பண்ணி. அது வந்து என்னன்னா அவங்க அதுக்காக தயார் பண்ண ரகம். அது வந்து அந்த பகுதியில வந்து ஆர்டிபிஷியலா அதுக்காக தயார் பண்ண ரகம். அந்த ரகத்தை தான் நம்ம சாப்பிடக்கூடாது. அதான் சொன்னேன். அது குச்சி விலை கிழங்கு, இது மரவள்ளி கிழங்கு. இது ஒரு மாதிரி இருக்கும், அது குச்சியாவே இருக்கும். இது வந்து கனமாறு வரும் இல்லையா, அதனால கேட்குறேன். அப்படி இல்லை, அந்த அந்த ஏரியால வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எல்லா மரவள்ளி கிழங்குமே குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ரகத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அது வந்து ஃபேக்டரிக்கு அதுக்காக மட்டும் பயன்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து இப்படியும் நடலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இதை திருப்பி நட்டாங்கன்னா வராது தலைகீழ், அதனால பெரும்பாலும் இப்படி படுக்கும். அது எப்படி திருப்பி நடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ முளைப்பு வருதுங்க இல்லையா, இது இப்படி வச்சு நட்டா வளரும். ஒரு சிலர் தெரியாம இப்படி தலைகீழா வச்சு நட்டாங்கன்னா அது வளராது. அதனால வந்து பொதுவா என்ன பண்ணுவாங்க, இப்படி படுக்க வச்ச மாதிரி நடவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வெண்பூசணி. இது எல்லாருக்கும் இது வந்து சமையலும் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம பெரும்பாலும் திருஷ்டி கழிக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இது சாராவும் சரி சமையலுக்கு எடுத்துன்னா நான் ரொம்ப நல்லது. உங்க குடும்பத்துக்கான உணவு தேவையை தற்சார்பு முறையில பூர்த்தி பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்குங்களா? கால்காணி சூழலியல் அறக்கட்டளை வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதற்கான நில வடிவமைப்பு குறித்த நேரடி களப்பயிற்சி வகுப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புல நீங்க பங்கேற்கணும்னா முன்பதிவு தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து உளுந்து, இந்த வேர்க்கடலை போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுல வந்து ஊடு பயிரா போட்டது வந்து உளுந்து. வேர்க்கடலைக்கு ஊடு பயிர்.
அதுக்கப்புறம் அங்கேயும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மர பயிர் இருக்கு இல்லைங்களா, சுத்தி அந்த இடத்துல வந்து கவர் கிராப்டம் உயிர் மூடாக்காவும் அதை போட்டிருந்தோம். அது வந்து அறுவடை பண்ணதான். ஆமாம், வரப்பு பயிர். பருப்பு பயிர். இது வந்து பச்சை பயிர். பச்சை பயிர் வந்து வேர்க்கடல ஊடு பயிரா அந்த ஓர சாலை விடுறதுன்னு சொல்லுவாங்க. சுற்றி வந்து அது போட்டிருந்தோம். அதுக்கு பெரிய கிழங்கு என்னது இதுங்களா, ராசவல்லி. இது வந்து ராசவல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ராசவல்லி கிழங்கு. வெத்தலைவல்லி கிழங்குல ராசவல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது? அது வந்து நம்ம கிழங்கு சமைச்சு சாப்பிட்றோம்ல, கருணைக்கிழங்குலாம் எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சமையலுக்கு அது பயன்படுது. இல்லை, இது மார்க்கெட்டில் வருதா? வராதுங்க, இங்க மார்க்கெட்ல நாட்டுக்காய்கறி பெரும்பாலும் எதுவுமே மார்க்கெட்ல வராது. வராது. அப்போ இது அரிய வகை பொருள் அது. ஆமா, பெரிய வகைனா இந்த மாதிரி மரபு சார்ந்த திருவிழாக்கள்லயோ அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். அங்கே தான் கிடைக்கும். மார்க்கெட்டுக்கு வராது. அப்போ அதனுடைய விலை கூடவா இருக்குமா? வேணும்னா நீங்க வாங்கிட்டு போய் வச்சுக்கணும். விலை கூட இருக்குமா? கூடன்றதை தாண்டி அது நீங்க எடுத்து நீங்க பயன்பாட்டுக்கு வைக்க சொல்ல அது சரியா இருக்கும். அது சமையலுக்கு தான். சமையல் தான், கருணக்கிழங்கு மாதிரி. கருணைக்கிழங்கு கிழங்கு ஐட்டம்லாம் அதை விட எல்லாம் பெஸ்டா இருக்கும். நியூட்ரிஷன் நல்லா இருக்கும். பேர் என்ன கிழங்கு? ராசவல்லி கிழங்கு. ராசவல்லி கிழங்கு ராசவல்லி கிழங்கு கூடியது. கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் சைஸ்ல. இது பூனைக்கிளையா? இது வந்து பூனைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்து நல்லா படரக்கூடிய தாவரம். இது நல்லா படர்ந்து ஓடும் போது இது என்ன பண்ணுவாங்க, பிஞ்சில முத்தனை இது விதையாக பயன்படுத்துவாங்க. பூனைக்காளி. பூனைக்காளி இதை வந்து பெரும்பாலும் நாட்டு மருந்துகளில் பயன்படுத்துவாங்க. சித்தா மெடிசன்ஸில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஜென்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆண்மை விருத்திக்கு இதை பெரும்பாலும் அந்த பதப்படுத்தி பயன்படுத்துவாங்க அந்த விதையை. இதை வந்து பிஞ்சா இருக்க சொல்ல நம்ம அவரைக்காய் எப்படி பயன்படுத்துகிறோமோ சமையலுக்கு, அந்த மாதிரியும் பிஞ்சா இருக்க சொல்ல அதை பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும். பீன்ஸ் மாதிரியே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுதானியத்தில் சாமைன்னு சொல்லுவாங்க. அது இப்போ நீங்க நம்ம போட்டதாப்பா இங்க இந்த லைனில் இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு இல்லைங்க, அதுதான் சாமை. சரி சரி. ஓ, இந்த குட்டை குட்டையா இருக்கும். அதுதான் சாமை. ரைட் ரைட். இந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த ஓரம் வந்து பழங்கள் மரத்துக்கு அடியில் வந்து இந்த படர்கொடி 1-2 போட்டிருந்தேன். என்னென்னா தர்பூசணி அந்த மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு அடியில் வந்து காயாமல் இருக்கணுன்றதுக்காக இதை அடிச்சுட்டு சக்கை தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன். என்ன பண்ணுவாங்க, கீழ்வரகுலாம் அடிச்சுட்டு அந்த சக்கையை எடுத்துட்டு போவாங்க. அந்த சக்கையை எடுத்து மூடாக்கா போட்டு வச்சிருந்தோம் மரங்களுக்கு நடுவில். மரங்களுக்கு அந்த பாத்தியில் அதை என்ன வச்சு அதுவே ஈரம் போட்டு அதுலேருந்து வளர்ந்து எடுத்து தான். நான் விதைக்கு எதுவும் பண்ணல. அது இது வந்து காராமணின்னு சொல்கிறது. இதில் ஒரு 2 ரகம் இருக்குது. இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இது என்ன சொன்னீங்க, கேழ்வரகு. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பழகிலை கொத்தவரைன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, கொத்தவரை வந்து நிறைய ரகம் இருக்குது. அதில் வந்து ஒரே தண்டாக வந்து வரத்தும் இருக்குது. அதுலேயே வந்து ஒரு கிளையாக வந்து அதில் பல கிளையாக இப்படி வெண்டை இந்த மாதிரி ரகம்லாம் பல கிளைகள், அந்த மாதிரி பல கிளைகள் வந்து அதுலேருந்து வரக்கூடிய இது பழகிளை கொத்தவரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் தம்பட்டை அவரை. அங்கே அந்த பாத்தியில் லாஸ்ட்டாக காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, தம்பட்டை அவரையோட விதை. இது உடைச்சனா விதை இருக்கும். சம்பா மிளகாய், அது ஆடிப்பட்டத்து சம்பா பட்டத்தில் போடக்கூடியதுன்றதுனால சம்பா மிளகாய் சொல்லுவாங்க. 6 மாதம் வரைக்கும் நான் இது காய்ப்பில் இருக்கும். இல்லை, இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மெலிஸ் அதே மிளகு தானே, இது வேறையா? அது மெலிஸ்னா மார்க்கெட்டில் வரது கொஞ்சம் வேறு ரகமாக மிளகாயில நிறைய வெரைட்டி, 200-250 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செண்டு மல்லி. இதில் வந்து ஒரு 3 ரகம் கிட்ட, 3 ரகம் 4 ரகம் கிட்ட இருக்கும். செண்டு மல்லி, மஞ்சள் பூ, மேரிகோல்டு, நாட்டுக்கோவரை, துளுக்க சாமந்தி, செண்டு மல்லி. செண்டு மல்லி வந்துருக்கோம். தெற்கவெல்லாம் ரொம்ப வடபக்கம் வந்து இது என்ன சொன்னீங்க? இது துவரை. இது பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர்கிட்ட இது வந்து விதை நாற்று போடுறதுக்காக விதை வாங்கியிருக்கோம். இது வந்து முந்திரியோட விதை இப்படி தான் இருக்கும். இதில் உள்ளதான் அந்த பருப்பு இருக்கும், முந்திரி கொட்டை. சூடு பண்ணி கொடுப்பாங்க. சூடு பண்ணி அதை உடைச்சிருக்கோம். இது என்ன நட்டு கமர்ஷியலாக மார்க்கெட்டில் வரக்கூடிய அந்த 5 பட்டை பச்சை வெந்தயம். இது பார்த்தீங்கன்னா சிட்டு சுரை. இதோ இருக்கீங்களா, இது வந்து சிட்டு சுரை. சுரைக்கால 2-3 ரகம் இருக்குதா? சுரைக்கால ரகம் கிட்ட இருக்கு. அது சைஸ் பொறுத்து. சில சமயத்தில் வந்து இது வெறும் ஓடு மாத்திரம் தான் இருக்குது, உள்ளுக்குள்ள விதை இருக்காது இல்லையா?
அப்படி இருக்காது. அது வந்து சரியான முறையில் பராமரித்து இருந்தீங்கன்னா அது விதை இருக்கும். அது வந்து ஏதோ வேறு அந்த தண்டு அறுபட்டு இருந்தாலும் அந்தமாரி எதனா இருந்தால் தான் அது வந்து விதை இல்லாமல் போகும். இப்போ நாங்கள் எங்கள் இடத்துல நிலத்தில் வச்சு 4 மாதமாவது இன்னும் காயும் வரல ஒன்றும். அது வந்து நீங்கள் பட்டம் சரியான பட்டத்தில் போட்டிருக்க மாட்டீங்க. ஆமாம், நாங்கள் மார்ச் மாதம் போட்டோம். அது வந்து லேட்டர் பீரியட், அப்போ வந்து காய்க்காது. ஓஹோ, அப்போ காய்ப்பு இருக்காது. பெரும்பாலும் வெயிலோட தாக்கம் அதிகமாக சொல்லும், அது வெயில பார்த்து போட்டாது. அதுக்கு தான் பட்டம் பார்த்து டிசம்பர் மார்கழியில் போடணுமா? அது வந்து வெள்ளரி நம்ம பறிச்சு பயன்படுத்தலாம், அது நல்லா இருக்கும். இது வந்து ஏந்தல் கத்திரி. கத்திரியில இந்த சரௌண்டிங் இந்த பக்கம் உருண்டியாக தான் இருக்கும். அந்த நிறம் வந்து நீலம் நிறம். முள்ளு கத்திரியில அது வந்து ஏந்தல்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா இந்த திருவண்ணாமலை ஸ்டேட் பக்கத்தில் வந்து ஏந்தல்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து இது பண்ணா அது ஏந்தல் கத்திரின்னு சொல்லுவாங்க. வேலூரில் வந்து முள்ளு கத்திரி வந்து வேலூர். அப்படின்னா போலூர் தக்காளி. இந்த திருவண்ணாமலை சைடு போலூர் இருக்குது, அங்கே போலூர் மடிப்பு தக்காளின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பகுதிக்கான நல்லா வரக்கூடியது, நல்லா காய்ப்பு திறன். போலூர் தக்காளியா? போலூர் மடிப்பு தக்காளின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மடிப்பு நல்லா தெரியும். 5 மடிப்புகள் வரும், அந்த மடிப்பு நல்லா தெரியும், அதனால போலூர் மடிப்பு தக்காளின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு பப்பாளி, வந்து வேற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. கொஞ்சம் யூடியூபர் வீடியோ எடுக்கிறாங்க. புடலையில் வந்து நீட்டு புடலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 புடலை ரகம் போட்டு வந்தோம். நீட்டு புடலை, குட்டை புடலை. அது இது நீட்டு, அது குட்டை புடலை. இது வந்து சிறகவரை, அங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த பந்தலில், அது வந்து இது சிறகவரை. இது வந்து பொரியல் காராமணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவரைக்காய், அவரையோட விதை. கத்திரிக்காய் விதை எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா அடர் மஞ்சள் நிறத்துக்கு மாறினோடனே அதை பறித்து இந்தமாரி காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி, காற்று போகாத அளவுக்கு மூடி 1 வாரம் வச்சிட்டுனா அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா நொதிச்சிரும். என்ன ஆகுனா அந்த சதைப்பகுதியில் இருக்கிற சத்துக்கள்லாம் உறிஞ்சி விதை நல்லா திரட்சியாக மாறிடும். அதுக்கப்புறமா வந்து இதை என்ன பண்ணுவோன்னா, ஒரு குண்டான்லையோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா போட்டு நல்லா கரைச்சிட்டுனா, குழம்பு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அலசணுன்னா மொத்த கசடெல்லாம் வெளியே வந்துடும். அடியில் நல்லா தங்கியிருக்கும். அந்த திரட்சியான விதைகள்லாம் என்ன பண்ணோன்னா அடியில் தங்கியிருக்கும். அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா திரட்சியான விதைகள் கிடைக்கும். இந்த முளைப்பு திறன் அதிகமாக, முளைப்பு திறனும் நல்லா இது வந்து கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிறம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரம் வந்த உடனே அடர் மஞ்சள், அதுக்கப்புறம் தான் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பூக்க வச்சு 1 வாரம் கழிச்சு இந்த நொதித்தல் ப்ராசஸ் மூலிமா எடுக்கிறது வந்து முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூடியூபரே எடுக்கிறாரு. இது அது வந்து வெள்ளரி போட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் விதைகள் போட்டு வச்சுருக்கோம். இதில் இது பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்டை. அங்கே பூ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அதோட விதை தான் கோழிக்கொண்டை பூ. பூவா? ஆமாம். காய் எதுக்கு? காய் இல்லை, இது வந்து பூ தான் பயன்படுத்துவாங்க. இந்த மாலை கட்டுறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து கோழிக்கொண்டை பூ பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிக்கொண்டை பூ என்ன பண்ணுதுன்னா, பூச்சி தாக்குதலுக்கு இந்த சிலந்திகள் அதிகமாக வாழ்கிறதுக்கான இடம் வசதி வந்து இந்த கோழிக்கொண்டை பூக்களில் வந்து சிலந்திகள் நிறைய வரும். அதனால் சிலந்தி இருந்ததுன்னா நன்மை செய்கிற பூச்சி சிலந்தி. அப்போது தீமை செய்கிற பூச்சிகளை எளிமையாக கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கோழிக்கொண்டை பூ வந்து நல்ல உதவியாக இருக்கும். என்ன பூச்சிகள் இருக்கும்? சிலந்திகள் வந்து அங்கே முட்டையிட்டு அதோட வளர்ச்சிக்காக அது இருப்பிடத்துக்கு அந்த இடத்த தேர்வு பண்ணும். அந்த பூ மடிப்பாக இருக்கிறதுனால அதோட வெயில் உள்ள அதிகமாக இருக்காது, காற்று ரொம்ப வேகம் இருக்காது. அந்த பூச்சிகள் அடியில் தங்கியிருந்து அதோட வளர்ச்சி காலத்துக்கு அது உதவியாக இருக்கும் அந்த இடம். இந்த பயிற்சி வகுப்போட இறுதியில் நம்ம காட்சிப்படுத்தியிருந்த விதைகளை எல்லோருக்குமே பகிர்ந்தளித்தோம். இந்த விதைகளை எப்படி சேகரிக்கிறது, பாதுகாக்கிறது, பரவலாக்குறது மற்றும் நடவு செய்கிறது உட்பட எல்லா தகவல்களையும் இந்த பயிற்சி வகுப்பு மூலயமா நம்ம தெளிவான விளக்கத்தோட பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு சொல்லியிருந்தோம்.
நம்ம முக்கியமா வாங்க வேண்டிய விதையை வெள்ளை சோளம் இது வந்து என்ன பண்ணா தரையிலையும் படரும். ஏன்னா செடி இருந்ததுன்னா செடி மரத்துங்களே ஏறும். குறு மரத்தில் ஏற்றாதீங்க, என்னன்னா அது மரத்தை அழுத்திடும். அந்த அளவுக்கு அபரிவிதமாக படரக்கூடிய இந்த உனக்கு தான் பத்திரமா வச்சுக்கோங்க. இது நான் மேலும் அடுத்தடுத்த காணொளிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.